வணக்கம் மக்களே, நான் சத்யபாஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேசிய பணியாளர்களுடைய உரிமை மீட்போம் பகுதி 1. இது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரை இந்த பகுதி முழுமையாக அரசாங்கத்திடம் ஒவ்வொரு பதிவுகளாக நாம் பதிவு செய்ய போகின்றோம். இது தேசிய பணியாளர்களுடைய உரிமையை மீட்டெடுப்பது என்பது மக்களுடைய உரிமையை மீட்டெடுப்பது. கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு தனிநபர் முழுமையாக நிராகரிக்கப்பட்டு அந்த குடும்பம் முழுமையாக இந்த அரசியல் அமைப்பு ஒரு வன்கொடுமை என்பது ஒவ்வொரு இடத்திலுமே நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தனிநபரை முழுமையாக ஒரு தேசிய பணியாளர்களாக, ஒரு டெரரிஸ்டாக, ஒரு வன்கொடுமை சித்தரிக்கப்பட்ட நபர்களாக மாற்றப்பட்டு இன்றைக்கும் ஒரு ஆயுதம் தாங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற அனைத்தையுமே சுட்டிக்காட்டக்கூடிய பதிவாக நாம் இங்கு தெளிவாக அதை பற்றி பேசப்போகிறோம். தமிழ்நாட்டில் அதிலும் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள் நம் மக்கள். அது மிகப்பெரிய வரவேற்பு தக்க ஒன்று. ஒவ்வொரு இடத்திலுமே நடக்கின்ற அநீதிகளை முழுமையாக ஊடகங்கள் வழியாக பதிவு செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களும் நம்மளுடைய தேசிய பணியாளர்கள் வேலைதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேசிய பணியாளர்கள் இன்றைக்கு முழுமையாக அரசாங்கத்திடம் இருந்து புறக்கணிக்கப்பட்டு, நம்மிடமிருந்து புறக்கணிக்கப்பட்டு, அவர்களுடைய குடும்பத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய வன்கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்போம். அரசாங்கத்திடம் கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம். சட்டமன்றத்தில் அமர்ந்து அவர்களுக்குரிய குறைகளை நேரடியாக முதலமைச்சரிடம் பேசுவதற்குரிய சட்ட திருத்தம் ஏற்படுத்த வேண்டும். தேசிய பணியாளர்கள் என்று ஒரு முழுமையான அங்கீகாரத்தோடு அவர்கள் நம்மோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கும் எத்தனையோ மக்கள் இது மாதிரியான அரசாங்கத்தினால் புறக்கணிக்கப்பட்டு, அரசியல்வாதிகளால் புறக்கணிக்கப்பட்டு, மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு ஆயுதம் தாங்கிய நபர்களாக நின்று கொண்டிருப்பவர்களுக்கு துணையாக நான் நிற்கின்றேன். என் மக்கள் நிற்கின்றார்கள். இது அவர்களுடைய கோரிக்கை இல்லை, இது மக்களின் கோரிக்கை. முழுமையாக இதை பற்றி நம் அரசாங்கம் அதற்குரிய பரிசீலனை எடுக்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் இதற்குரிய முழுமையான பங்களிப்பு கொடுத்து அம்மக்களுக்குரிய விடுதலையை பெற்றுத்தரப்பட வேண்டும். இன்றைக்கும் அவர்கள் கேட்பது ஒரு அடிப்படையான சுதந்திரம் மட்டுமே. கோரிக்கையை வலியுறுத்தி எத்தனையோ தடவை அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரை செவிசாய்க்காமல் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதற்குரிய முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தேசிய பணியாளர்களை சட்டமன்றத்தில் அமர்ந்து பேசுவதற்குரிய பங்களிப்பு ஏற்படுத்த வேண்டும். நன்றி மக்களே.